ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லோன் நம்ம எதுக்கு எடுக்கணும், அது நல்லதுக்கா இல்லை சும்மா நம்மள ஆடம்பர செலவுக்காக நம்ம லோன் எடுக்கிறோமா என்னன்னு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தாலும் நம்ம லோன் எடுப்போம் இல்லையா? சில பேர் எதுக்கும் எதை எடுத்தாலும் லோனுன்னு எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான ஒரு ரிக்வெஸ்ட்டு, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ இந்த சேனலை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படியே மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. நான் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், கோல்ட் சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி தான் பேசியிருக்கேன். நான் செக் பண்ணி பாருங்க, டைம் எடுக்கும்போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் வீடியோல என்னன்னு பார்க்கலாம் இந்த லோன் பத்தி. ஓகேவா? ரிக்வெஸ்ட் பண்றேன், கடைசி வரை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். நம்ம லோன் எதுக்கு எடுக்கிறோம், எந்த விஷயத்தை எடுக்கிறோம், அந்த லோன் எடுக்கிறது நம்ம லாபமா நஷ்டமா, நம்ம என்னென்ன ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் எண்ட் ஆஃப் த லோன் எடுத்து நடுவில், அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேசுகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாத உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்ல இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இப்போ லோனுங்கிறது நம்ம எஜுகேஷனுக்கு லோன் எடுக்கிறோம் பாருங்க, அது ஓகே. எஜுகேஷனுக்கு நம்ம பசங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நம்ம லோன் எடுக்கிறோம் பாருங்க, அது ஓகே. ஏன்னா அதுலயும் நான் என்னோட சொந்த அனுபவத்துல சொல்லறதுக்கு ஆசைப்பட்டேன்னா நம்ம அந்த குழந்தை ஸ்கூல்ல படிக்கும் போது, யூகேஜி எல்கேஜி படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் பிபிஎஃப்னு ஒன்று இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்க. அதை நான் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிபிஎஃப் எடுக்கிறதால நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பிபிஎஃப் நம்ம அவங்க எல்கேஜியில் இருக்கும்போது 15 வருஷத்துக்கு ஒரு பிபிஎஃப் போட்டணும். அப்படின்னா என்ன ஆகுது தெரியுமா, நம்ம அந்த பசங்க 12th அப்புறமா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறாங்க பாரு, 3 இயர் டிப்ளமா அண்ட் 2 இயர்ஸ் இன் மாஸ்டர். அந்த இடத்துல அந்த பணம் கண்டிப்பா யூஸ் ஆகும். அதுல அப்படி உங்களுக்கு பிபிஎஃப் எடுக்கிறதுக்கு முடியலன்னா ஒரு எல்ஐசி ஓப்பன் பண்ணுங்க. அது எஜுகேஷனுக்காக ஸ்பெசிபிக்கலி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுதான். எல்லா ஸ்டடி ஒன்லி ரிலேட்டட் ஃபார் அவங்களுக்கு ஸ்கூல், காலேஜ், போஸ்ட் கிராஜுவேட், ஈவன் மேரேஜ்க்கு, அதுக்கு எல்லாருக்கும் அந்த பணம் அக்யூமுலேட் ஆகும். ஸோ ஒரு எல்ஐசி ஓப்பன் பண்ணணுங்க. அது என்ன வருஷத்துல ஒருத்தருவோ இல்லை ஒரு 6 மாசத்துல ஒருத்தருவோ அப்படி நீங்க ஸ்கீம் கட்டி நீங்க அந்த பசங்களுக்கு கடைசி வரை அவங்க படிப்பு முடியறோம் அவங்களுக்கு யூஸ் ஆகணும் வச்சுக்கோங்க. அப்படி எதுவும் முடியலன்னா லோன் எடுக்கிறது ஓகே. எல்லாராலையும் முடியாது பிபிஎஃப் வாங்குறதுக்கு. அவங்கவுங்க சம்பளம் கம்மியா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு வாரம் சம்பளமா இருக்கும், ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எஜுகேஷன் லோன் எடுத்தா பார்த்து விசாரிச்சு எடுக்கணும். அதுலயே ரொம்ப கம்மி வட்டி இருக்குது. சில பேருக்கு வட்டி இல்லை, ஸ்காலர்ஷிப்ல போய் அதுல ரொம்ப பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்து அப்பதான் போய் எஜுகேஷன் லோன் எடுக்கணும். இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரெண்டாவது லோன் என்ன, நிறைய பேர் ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்க. இதுல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இந்த வீடியோ ஹவுசிங் லோன் எடுக்கிறதுங்கன்னா நீங்க உங்களது வீட்டுல ஃபேமிலியா உட்காந்து நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நீங்க டவுன் பேமெண்ட் கொடுக்க போறீங்க, எவ்வளவு நீங்க லோனுக்கு அரேஞ்ச் பண்ண போறீங்க, எவ்வளவு நீங்க உங்கள்ட்ட இருக்க ஒரு கோல்டு அடமானம் வச்சோ இல்ல நம்ம என்ன சொல்ல சேல் பண்ணியோ நம்ம அந்த பணத்தை ரெடி பண்ண போறோமா அப்படின்னு நீங்க முதல்ல வீட்டுல பேசி வச்சுக்கணும். அப்படியே நேரா போய் பேங்க்ல போய் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் லோன் போடக்கூடாது. என்ன ஆகுது தெரியுமா, அதுல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுது. இல்லை, நம்ம லோன் வாங்க ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனா அதுக்கப்புறம் அந்த மாசம் ஒரு இஎம்ஐ வரும் பாருங்க, அப்பதான் அவங்களுக்கு வர ஒரு அடியில ஒரு பயங்கர ஒரு மரண அடி நான் சொல்லுவேன் நான். சப்போஸ் நம்மளுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கேரண்டி இல்லை. சப்போஸ் வேலை போயிருச்சு, ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்துருச்சு, அப்ப எப்படி நீங்க அந்த இஎம்ஐ கட்டுவீங்க? ஒன்றும் கட்ட முடியாதுல்ல. அப்படியே பேங்க்கால தான் வீடு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதுல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா லோன் எடுக்கிறதுக்கு முன்ன ரொம்ப டீட்டெயிலா அது பேசிக்கணும் வீட்டுல இருக்க மெம்பர்கிட்ட. அப்பதான் அது நம்ம ஒர்க் ஆகும் ஒழுங்கா. இல்லைன்னா லோன் எடுத்துட்டு அது நிறைய நம்ம கஷ்டங்களை அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு.
ஸோ பி கேர்ஃபுல் ஹவுசிங் லோன் எடுக்கிறது. மூணாவது நான் என்ன சொல்றதுக்கு ஆசைப்படுறேன்னா, இந்த வீடியோ வந்து சும்மா சும்மா நிறைய பேர் வீட்டில் இருக்க வந்து வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு வேலை செய்து வந்து அதை போய் ஒரு லோன் எடுத்துக்குவாங்க. அந்த லோன் வந்து தேவையில்லை நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணும், ஏன் நீங்கள் வந்து ரெக்கரிங் டிபாசிட் ஸ்டார்ட் பண்ணி மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேர்த்து அந்த பணம் மெச்சூரிட்டி ஆகும், அப்போ போய் நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்க முடியும் இல்லையா? எதுக்கு அதுக்குன்னு போய் ஒரு லோன் வாங்கணும்? ஓகே, இதை நல்லா கவனத்தை வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து மொபைலுக்காக போய் லோன் வாங்குவாங்க. இது எனக்கு ரொம்ப பார்த்து சிரிப்பா இருக்கு எனக்கு. எதுக்காக வந்து மொபைல்கெல்லாம் போய் வந்து லோன் வாங்கணும்? நீங்க மாசம் மாதம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வந்து சேவிங் பண்ணி அதுல இருந்து நீங்க வந்து மொபைல் வாங்கிக்கலாம்ல. ஸோ லோன் வாங்குறது நிறைய விஷயம் இருக்குங்க. நான் இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் கிரியேட் பண்றேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 இருக்கட்டும். இன்னொரு பார்ட் 2ல இன்னும் கொஞ்சம் நான் பேசுறதுக்கு ஆசைப்படுறேன். லோன்ல இருந்து நிறைய பேர் அடிபட்டுட்டு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப நினைச்சு பார்த்தேன், நான் நடுவில் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் நான். லோன்ல இருந்து என்னென்ன நிறைய பேர் வந்து அதுல வந்து சூசைட் டெண்டன்சிக்கும் போயிடுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். லோன் வாங்குறதுல வந்து நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்ப வந்து நம்ம மொத்தத்தில் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா வந்து நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். இப்ப நீங்க நியூலி மேரிடா இருப்பீங்க, கல்யாணம் ஒரு 25-30 வயசு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து குழந்தைக்காக வந்து நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு பிபிஓ போட்டு வச்சுக்கலாம். 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல 2 பேரும் சேர்ந்த ஒரு பிபிஓ ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் போட்டா வந்து அதுல வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுல ஒரு பிபிஓ போட்டு வச்சுட்டா வந்து நீங்க வந்து 15 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பல்க் அமௌண்ட் வரும். அதெல்லாம் உங்களுக்கு சேவிங் இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறதோ இல்ல வீடு கட்டுறதோ அப்படியே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து வீடு வந்து ஒரு 50 லட்சம் நினைச்சீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். 50 லட்சம் இருக்குன்னு நினைச்சு நீங்க லோன் வாங்கிட்டேன். அந்த மாசம் மாசம் அந்த இஎம்ஐ கட்டிட்டேன். அந்த அந்த வீட்டுக்கு காஸ்ட் என்ன ஆகுதுன்னா 1 கோடிக்கு மேல போகும். நினைச்சு பாருங்க, எவ்வளவு நீங்க வட்டி கொடுக்குறீங்க. வட்டி கொடுத்து அந்த இஎம்ஐ எல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணது வந்து 1 கோடிக்கு மேல போகும். எதுக்கு இந்த அனாவசியம் செலவு? அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா லாங் டேர்ம்க்கு சேவ் பண்ணி நம்ம வந்து வீடு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும், வேண்டாம், உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணது நான் ஆசைப்படல. இதுக்கு வந்து பார்ட் 2ன்னு இன்னொரு வீடியோ நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்காக எல்லாருக்கும் மீண்டும் ஒரு ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.